அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேதிஸ் கதைக்கிறேன். இந்த வீடியோவிலே சில மோட்கேஜ் சம்பந்தமான விடயங்களை கூறலாம் என்று இருக்கின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டிலே பலரும் யோசித்திருந்திருப்பீர்கள், இந்த வருடம் நாங்கள் சிறப்பாக வாழ வேண்டும், எந்த ஒரு கடன் சுமையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி பலரும் எடுத்திருந்திருப்பீர்கள். அந்த வகையில் நீங்கள் ஒரு அதிகமான டெப்டிலே இருந்தால், அதாவது நிறைய கிரெடிட் கார்டு லோன் அல்லது பர்சனல் லோன், கார் லோன் என்று அதிக டெப்டிலே நீங்கள் இருந்தால், உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமாக இருந்தால், அந்த ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணி இந்த டெப்டை எல்லாம் நாங்கள் பே பண்ணி ஒரு மோட்கேஜ் பேமெண்ட்லேயே கொண்டு வரலாம். அதாவது ஒரு 10-15 மந்த்லி பேமெண்ட்டை பே பண்ணுவர்களாக இருந்தால், பல கிரெடிட் கார்டு, பல லைன் ஆஃப் கிரெடிட்டுகள், கார் லோன் என்று அதிகமான பர்சனல் டெப்ட் பேமெண்ட்களை பே பண்ணுவர்களாக இருந்தால், நீங்கள் அந்த ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் ஒரு மோட்கேஜ் பேமெண்ட்லேயே ஒரு பேமெண்ட்லேயே உங்கள் டெப்ட்டுகளை கொண்டு வரலாம். அதாவது இந்த குளிர்டை சீசனுக்கு முதல் ஒரு சில வாரங்களுக்கு முதல் நான் ஒரு மோட்கேஜ் ஃபைலை செய்திருந்தேன். அந்த கிளையன்ட்ஸ் வந்து அவருடைய மந்த்லி பேமெண்ட் வந்து, அதாவது டெப்ட் மந்த்லி பேமெண்ட், மோட்கேஜ் தவிர்த்த மந்த்லி பேமெண்ட் வந்து ஒரு 3500க்கு மேலே இருந்தது. அதனால் நான் அவருடைய அந்த 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 மோட்கேஜை ரீஃபைனான்ஸ் பண்ணி, அதாவது புது டேர்ம்ஸ்லேயே 30 இயர்ஸ் டேர்ம்ஸ்லேயே புது நியூ மோட்கேஜ் ரேட்லேயே ரீஃபைனான்ஸ் பண்ணி அவருக்குரிய அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை எடுத்து அதை நான் பே பண்ணியிருந்தேன். அந்த வகையில் பே பண்ணும் பொழுது அவருடைய மோட்கேஜ் மந்த்லி பேமெண்ட்லேயே முதல் பே பண்ணின பேமெண்ட்டுக்கும் இப்போது அவர் பே பண்ணும் பேமெண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆல்மோஸ்ட் சேம் பேமெண்ட் தான் பே பண்ணுகிறார். காரணம், புதுசாக நாங்கள் அந்த மோட்கேஜ் செய்திருந்தோம். அப்போ மோட்கேஜ் ஆனால் அந்த வகையில் அவர் சேவ் பண்ணுகிறார். 3500 மந்த்லி அவர் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட அவரால் அந்த மோட்கேஜையும் பே பண்ணி அந்த கடனையும் பே பண்ணுவது ஒவ்வொரு மாதமும் மிகவும் கடினமாக கஷ்டப்பட்டிருக்கிறார். 2 வேலை 3 வேலைன்னு சொல்லி மிகவும் கடினமாகத்தான் அந்த பேமெண்ட்டை செய்து வந்து இருந்திருக்கின்றார். அதாவது இந்த வருட ஜனவரியிலிருந்து அவருக்கு அந்த சுமை குறைந்து விட்டது. அதனால் அவர் திரும்பி அந்த மோட்கேஜை மட்டும்தான் பே பண்ண வேண்டியிருக்கின்றது. இவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் பலரும் தொடர்ந்து இருந்து வருகின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து இவ்வாறான பிரச்சனை இருந்தால், நீங்கள் இந்த 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 முறையில் நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணி உங்களுடைய அந்த டெப்டை பே பண்ணுவதன் மூலம் ஒரு 10-15 பேமெண்ட்டை வைத்து மெயின்டைன் பண்ணுவதும் கடினம். அந்த மினிமம் பேமெண்ட்டை கட்டி உங்களுடைய அந்த டெப்டை குறைப்பது என்பதும் ஒரு இயலாத காரியம். அந்த வகையில் இதை ஸ்மார்ட்டாக டீல் பண்ணும் ஒரே வழி வந்து என்னுடைய ரீஃபைனான்ஸ், ஒரு ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பவர்களாக இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த டெப்டை எல்லாம் கட்டுவதன் மூலம் உங்களுடைய அந்த அந்த கடன் சுமையிலிருந்தும் விடுபடலாம். அத்துடன் அந்த ஒவ்வொரு மாதம் இவ்வளவு பேமெண்ட்டுக்காக நீங்கள் மிகவும் கடினப்பட்டு வேலை செய்து அதை கட்ட வேண்டிய தேவையும் இல்லை. அதனால் நீங்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இருந்தால், நீங்கள் எம்ஐயோ அல்லது எம்ஐ போன்ற ஒரு எக்ஸ்பர்ட்டை தொடர்பு கொண்டு இந்த மோட்கேஜை ரீஃபைனான்ஸ் பண்ணி இந்த டெப்டை கட்டுவதன் மூலம் நீங்கள் அந்த சுமையிலிருந்து விடுபடலாம். இதை நான் அடிக்கடி ஏன் கூறியென்று வருகின்றேன் சொன்னால், இவ்வாறான பிரச்சனையிலே பலர் தொடர்ந்து இருக்கின்றார்கள். அவர்களுக்காகத்தான் மீண்டும் இந்த வீடியோவில் இதை கூறி வருகின்றேன். 2023-24 காலங்களில் சிலர் வந்து அதிகமாக அந்த வேரியபிள் ரேட்லேயே மோட்கேஜ் வைத்திருந்தவர்கள் அந்த மோட்கேஜ் பேமெண்ட் அதிகமாக கூடினாலும் அந்த டெப்டை எடுத்து, அதாவது கிரெடிட் லைன் இதுகளை பாவித்து இந்த மோட்கேஜுக்கும் பாவித்திருந்திருக்கிறார்கள் சிலர். அதாவது சிறப்பாக அந்த ஃபைனான்ஸை மெயின்டைன் பண்ணுவவர்களுக்கு கூட இவ்வாறான பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. அவ்வாறானவர்கள் கூட நீங்கள் இதை இவ்வாறு ரீஃபைனான்ஸ் பண்ணி இந்த டெப்டை கட்டுவதனால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுபடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு புது மோட்கேஜை பெறுவதற்கோ அல்லது ஒரு கொமர்ஷியல் மோட்கேஜ் அல்லது ரெசிடென்சியல் மோட்கேஜ், அதாவது ஒரு ஹவுஸுக்கோ அல்லது ஒரு ட்ரிப்ளெக்ஸ், ஃபோர்ப்ளெக்ஸ் போன்ற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் நீங்கள் ஒரு மோட்கேஜை பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம். இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் ஒரு புது வீட்டை வாங்க வேண்டும் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்க வேண்டும் ஒரு சிந்தனையில் இருந்தால் நம்மை ஏர்லியாகவே தொடர்பு கொண்டு நீங்கள் ஆலோசனை பெறுவதன் மூலம் உங்களுடைய அந்த பிரச்சனையோ அல்லது உங்களுடைய அந்த கோலையோ நாங்கள் சரியாக நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான மேலதிக ஆலோசனைகளுக்கு நம்மை தொடர்பு கொள்ளலாம். எனக்கு தொலைபேசி இலக்கம் 5149618141. தேங்க்யூ.